இந்த நாளிலே ஆதியாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒலிவ மரத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். இங்கு நோவா மிகப்பெரிய ஜலத்திற்கு பிறகு தண்ணீர் வற்றவில்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக புறா ஒன்றை பேழையிலிருந்து வெளியே அனுப்புவதையும், புறா அங்கு ஒலிவ மரத்தின் இலைகளை கொண்டு வருவதையும் நாம் காண முடிகின்றது. இது நிமித்தமாக தண்ணீர் ஜலம் வற்றிவிட்டது என்பதை நோவாவின் குடும்பத்தினரும் புரிந்து கொள்கின்றனர். அதேதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது ரோமர் 11வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது பவுல் அங்கு ஒலிவ மரத்தை குறித்து பேசுகின்றதை காண முடிகின்றது. 2 வகையான ஒலிவ மரங்களை குறித்து பேசுகின்றார். என்னென்ன ஒலிவ மரங்கள் என்று பார்க்கும் பொழுது காட்டு ஒலிவ மரம் மற்றும் வளர்க்கப்பட்ட ஒலிவ மரம். காட்டு ஒலிவ மரம் என்பதை யாரை குறிக்கின்றார்? யூதர்களை அல்லாத புறஜாதையாரை குறித்து பேசுகின்றதையும், வளர்க்கப்பட்ட ஒலிவ மரம் என்று யூதர்களை குறித்தும் பேசுகின்றதை காண முடிகின்றது. அப்படி என்றால் இதை எதற்காக ஓமையாக எடுத்து பேசுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்ட புறஜாதியார் புது நம்பிக்கையையும் புது உற்சாகத்தையும் புதுவிதமான விசுவாசத்தையும் வளர்த்து கொள்ளுகின்றார்கள், தங்களை விசுவாசத்திற்குள்ளாக பலப்படுத்தி கொள்கின்றார்கள் என்பதை இந்த ஒலிவ மர உவமையின் மூலமாக பவுல் அங்கு எடுத்துரைக்கின்றதை காண முடிகின்றது. நாம் முதலாவது பார்த்தோம், ஆதியாகமத்திலே அந்த நோவாவுக்கு ஒலிவ மரத்தின் இலை புதிய நம்பிக்கையை கொடுத்தது, தண்ணீர் வற்றி விட்டது என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அதே போல பவுலும் அங்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டவர்கள் அங்கு புதுவிதமான விசுவாசத்தையும் புதிய வாழ்வையும் புதிய உற்சாகத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை இந்த ஒலிவ மரத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றதை காண முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது புது நம்பிக்கையையும் புதிய விசுவாசத்தையும் புதிய வாழ்வையும் அனுதினமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.